வணக்கம் குழந்தைகளே. நாம் இப்போ பூங்காற்றின் ரகசியமான கிராமம் பற்றி பார்க்கலாம். ஒரு காலத்தில் மலைகளாலும் மலர்களாலும் சூழப்பட்ட அழகான ஒரு கிராமம் இருந்தது. அதன் பெயர் சூர்யா நகர். அங்கு காலையிலும் கூட சாதாரணம் அல்ல, ஒவ்வொரு விடியலும் ஒரு மந்திரம் போல். அந்த கிராமத்தின் மத்தியில் மேகங்களை தொடும் ஒரு பிரம்மாண்ட அரண்மனை. அதை விட அழகானது அதன் மந்திர பூங்கா, ஒளி வீசும் மலர்கள், காற்றோடு பாடும் செடிகள். அங்கு வாழ்ந்தால் மனமெல்லாம் பாசம் நிறைந்த இளவரசி சனா. அவளுக்கு ஒரு வித்தியாசமான வரம் இருந்தது. அவளால் இயற்கையோடு பேசவும், மலர்களோடு சிரிக்கவும், செடிகளோடு நட்புறவும் கொண்டாட முடியும். ஆனால் ஒரு நாள் அவளது வாழ்க்கையை மாற்றிய ஒரு அதிசயம் நடந்தது. தோட்டத்தின் மத்தியில் ஒளி மின்னியது. ஒரு தங்கப்பறவை தோன்றியது. அந்த பறவை சாதாரணம் அல்ல, அதன் ஒவ்வொரு இறகும் ஒளி வீசியது. அது அருகில் வந்தபோது மலர்களே பிரகாசித்தன. இளவரசி அதை அன்போடு தழுவினாள். அந்த நொடியில் ஒரு மந்திரம் வெடித்தது. பறவையின் ஒளி முழு தோட்டத்தையும் நிரப்பியது. வாடிய மலர்கள் உயிர் பெற்றன, மங்கிய செடிகள் ஒளிர்ந்தன. இளவரசி யோசித்தாள், இந்த சக்தி எனக்காக மட்டும்தானா அல்லது என் மக்களுக்காகவா? அவள் முடிவு செய்தாள், அந்த தங்கப்பறவையின் வரம் அனைவருக்கும். சூர்யா நகர் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. அந்த நாள் முதல் சனா ஒரு இளவரசி மட்டுமல்ல, பூங்காற்றின் காவலராகவே மாறிவிட்டாள். குழந்தைகளே, சூர்யா நகர் இளவரசியை பார்த்ததற்கு நன்றி.